Hallelujah. Hallelujah. Praise the Lord. Joyful VCI ஓட ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லாரும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 93. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கச்சையாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. உமது சிங்காசனம் பூர்வ முதல் உறுதியானது. நீர் அநாதியாயிருக்கிறீர். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. திரளான தண்ணீர்கள் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவர். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்தியங்களாக உமது ஆலயத்தில் அலங்காரமாயிருக்கிறது. ஆமேன். இப்பொழுது கூட சிஸ்டர் நேஹா அவர்கள் ஜெபிப்பார்கள். அப்பா ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா, இந்த நாளை கொடுத்தக்கான நன்றி ஏசப்பா. இந்த நேரத்தில் கூட ஏசப்பா இந்த ஆன்லைன் சர்வீஸ் அட்டென்ட் பண்ணிட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்க, ஆசீர்வதிங்க ஏசப்பா. நீங்கள் அவங்க கூட பேசுங்க, உங்க துதித்து ஆராதிக்க நீங்கள் கிருபை செய்யுங்க, ஆசீர்வதிங்க, வல்லமையால் நிரப்புங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது கூட நம்ம ஒரு பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்தலாம். வல்ல கிருபை. கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. வல்ல கிருபை, நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை. கிருபை
ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா உங்கள் வல்ல கிருபை எங்களோட கூட இருந்ததுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா இத்தனை நாள் எங்களை நடத்துனீங்களே ஏசப்பா, அதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் இல்லாமல் நாங்கள் எதுவுமே இல்லை ஏசப்பா. நீங்கள் தான் ஏசப்பா எங்களை உயர்த்துனீங்க ஏசப்பா. ஏசப்பா கீழே இருந்து எங்களை உயர்த்தி எடுத்தீங்களே ஏசப்பா. நீங்கள் இல்லாமல் நாங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கோம் ஏசப்பா. அதுக்கு எங்களை உயர்த்தி வைத்த கிருபைக்காக நன்றி ஏசப்பா. இந்த நேரத்தில் கூட நான் எம்மாத்திரம் அந்த பாடலை பாடி துதித்து ஆராதிக்கலாம். புரிந்து
கரத்தின் நீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஏந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் நீவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஏந்தும் தயவு. நன்றி ஆண்டவரே. அப்பா, நாங்கள் பார்க்கும் உயர்வெல்லாம் ஆண்டவரே அப்பா உம் கரத்துடைய ஈவுகள் ரட்சா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா கத்தாவே அப்பா நீர் அப்பா உம்முடைய தயவு ஆண்டவரே அப்பா பெரிது ரட்சா. ஆண்டவரே அப்பா எங்களோட வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒன்றுமில்லாத போது தகப்பனே, ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போயிருக்கிற வேலையில், ஆண்டவரே அப்பா நாங்கள் பலனற்று போயிருக்கிற வேலையில் அப்பா உம்முடைய கிருபை எங்களை தாங்கினது, உம்முடைய தயவு எங்களை நடத்தினது ரட்சா. ஆண்டவரே அப்பா உம்முடைய மேலான கிருபைக்கு உமக்கு நாங்கள் என்றென்றைக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா என்றென்றைக்கும் நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் தகப்பனே. அப்பா எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீங்க அப்பா வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொளியை காண்கின்ற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இந்த மே மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். பலவிதமான நன்மைகள், அற்புதங்கள், அதிசயங்களை செய்திருக்கிறார். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் நன்றியை தெரிவிப்போம். இப்பொழுது புதிய மாதத்திற்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த புதிய மாதத்தை நம் தேவன் ஆசீர்வதித்து தருவாராக. இந்த மாதத்தில் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம் அதுதான் நாம் வாசிக்கிறோம். ஏசாயா புஸ்தகத்திலே நாம் 60வது அதிகாரத்திலே 22வது வசனம், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நீ சின்னவனாய் இருந்தாலும் தேவன் உன்னை பெரியவனாக மாற்றுவார். உனக்கு வளர்ச்சியை கொடுப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ சிறியவன் தானே, நான் அற்பமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் எண்ணாதீர்கள். அல்லேலூயா. ஆண்டவராலே உங்களை பெரியவனாக மாற்ற முடியும், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைக்க முடியும். அவர் தமது கிருபையை உங்களுக்கு அருள்வார் என்று சொன்னால், நீங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் சரி, நீங்கள் அற்பமானவர்களாய் இருந்தாலும் சரி, நீங்கள் சிறியவர்களாய் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கிருபை, அவருடைய காரியம் உன்னை பெரியவனாய் மாற்றும். அல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினிடத்திலே விசுவாசமாய் இருங்கள். அவர் பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற வேளையிலே தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். அன்பில்ல இயேசுவே, இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தங்களுக்குள் ஏதாவது தாழ்வு மனப்பான்மையிலே அவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், நிச்சயமாய் ஆண்டவரே இந்த வேளையிலே நீர் இவர்களுக்கு கொடுக்கிற செய்தி இதோ, நீ சிறியவனானாலும் நான் உன்னை பெரியவனாய் மாற்றுவேன். என் காருண்யம் உன்னை பெரியவனாய் மாற்றும். என் கிருபை இதோ உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் கொண்டு வரும். என்னுடைய கிருபை உன்னை வல்லவனாய் மாற்றும். என்னுடைய கிருபை இதோ உனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். என் கிருபை உன்னை பெருக செய்யும் என்று நீங்கள் வாக்கு பண்ணுகிறபடியினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து சில பாத்திரங்களை நாம் பார்ப்போமா? அப்ரகாமை குறித்து ஒரு பாரம்பரிய ஒரு கதை உண்டு. அப்ரகாம் விக்கிரகத்தை செய்து விற்கிறவனாய் இருந்தானாம். ஒரு சிறு பையன் அப்ரஹாமினிடத்தில் வந்து கேட்டானாம், அங்கிள் நீங்கள் கொடுக்கிற சாமியெல்லாம் பேச மாட்டேனுது, எனக்கு பேசுகிற சாமி ஒன்று வேணும் என்று அப்ரஹாமிட்ட கேட்டானாம். அப்போ அப்ரஹாம் சிந்திக்க ஆரம்பித்தாராம், ஆம், நான் உண்டாக்குகிற எல்லா கடவுள்களும் பேசுவதில்லையே, அவைகளுக்கு நான் உருவம் கொடுக்கிறேன், ஆனால் அவர்கள் பேசுவதில்லையே, ஏன் என்று சொல்லி அவன் சிந்திக்க ஆரம்பித்தான்.
அப்பொழுது மெய்யான தேவன் எப்படி இருப்பார் என்று சொல்லி தன் இதயத்தில் வாஞ்சியாக இருந்து அந்த தேவனை தேட ஆரம்பித்தானாம். அப்பொழுதுதான் கர்த்தர் அப்ரஹாமி அப்ரஹாமி என்று அழைத்து அவனோடு கூட பேசினாராம். ஹல்லேலூயா. அந்த அப்ரஹாமை தான் கர்த்தர் பெரிய ஜாதியாய் பலத்த ஜாதியாய் கர்த்தர் மாற்றினார். வானத்தின் நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணு, உன்னுடைய சந்ததிகள் அவ்வளவா இருக்கும் என்று சொன்னார். என்ன சொன்னால் அவனுக்கு பிள்ளையே கிடையாது. அவனுக்கும் அவன் மனைவி சாராளுக்கும் பிள்ளையே இல்லை, மலடிகளாய் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருந்தார். அப்படியாகவே தேவன் அவனுக்கு ஈசாக்கு என்ற மகனையும், ஈசாக்கு மூலமாக ஏசா யாகோபையும், யாகோபின் மூலமாக 12 குழந்தைகளையும் பெண் பிள்ளைகளையும் கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். அல்லேலூயா. அவர்கள்தான் இஸ்ரவேலர்கள். அவர்கள் பலுகி பெருகி என்ன செய்தார்களாம்? பூமியை நிரப்பும்படியாய் கர்த்தர் ஆசீர்வதித்தாராம். அப்படி திரளான ஜனங்களுக்கு தகப்பனாய் அப்ரஹாமை கர்த்தர் மாற்றினார். காரணம் என்னன்னா, அவன் விசுவாசித்தான். அவன் அற்பமாய் தான் இருந்தான், பிள்ளை இல்லாதவனாக தான் இருந்தான், விக்கிரக ஆராதனை செய்கிறவனாக தான் இருந்தான், விக்கிரகனை உருவாக்குகிறவனாக தான் இருந்தான். ஆனால் கர்த்தரை அவன் தேடின போது கர்த்தரோ அவனை பெரியவனாய் மாற்றினார். இன்றைக்கு பாருங்கள், கிறிஸ்தவர்களாகிய நாமும் கூட அப்ரஹாமை நம்புகிறோம், அப்ரஹாமை குறித்து நாம் பேசுகிறோம், நாமும் அவருடைய சந்ததிகளாய் இருக்கிறோம். அடுத்தது பாருங்கள், இஸ்மவேலர்கள் அவர்கள் கூட என்ன செய்கிறார்கள்? அப்ரஹாமை தன் தகப்பனாய் ஏற்றுக்கொண்டார்கள், விசுவாசிக்கிறார்கள். அதே போல இஸ்ரவேலர்களுக்கும் தகப்பனாக அப்ரஹாம் இருக்கிறான். பார்த்தீர்களா? திரளான ஜாதிகளுக்கு அப்ரஹாம் தகப்பனாய் மாறினான். அவனோ ஒன்றுமில்லாதவனாக இருந்தான், பிள்ளை இல்லாதவனாய் இருந்தான். ஆனாலோ திரளான ஜனங்களுக்கு தகப்பனாய் மாற்றினான். ஏனென்றால் கர்த்தரை தேடினான், கர்த்தரை விசுவாசித்தான், கர்த்தருக்கு பயந்து நடந்தான். ஆகினாலே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் பிள்ளை இல்லாத மலடுகளாய் இருக்கிறீர்களா? கனி கொடுக்காத ஒரு மரமாய் இருக்கிறீர்களா? அல்லது உன் வாழ்க்கையானது இந்த உலகத்தோடு கூட ஒன்றி இருக்கிறதா? கர்த்தரை தேடுங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். மெய்யான தேவனையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கர்த்தர் உங்கள் சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சந்ததி மீது தன் ஆவியையும் உங்கள் சந்தானத்துக்கு தேவன் ஆசீர்வாதத்தை மூற்றுகிற தேவனாக இருக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். நீங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளை காணத்தக்கவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. இரண்டாவது நாம் வாசிக்கிறோம், நாம் யோசேப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களால் பகைக்கப்பட்டு அவன் அடிமையாய் விற்கப்பட்டான். அதன் பிறகு அவன் வாழ்க்கையில் சோதனை வந்தபோது பாவத்துக்கு விலகி வாழும் பொழுது அவன் சிறை கைதியாய் கொண்டு செல்லப்பட்டான். அவன் வாழ்க்கையில் அற்பமானவனாக, ஒரு அடிமையாக, ஒரு கைதியாக இருந்தான். அடிமையை யார் விரும்புவார்கள்? கைதிக்கு என்ன சலுகை கிடைக்கும்? ஒன்றுமில்லை. ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை உள்ளவனாக அந்த யோசேப்பு காணப்பட்டான். கர்த்தருடைய தரிசனத்தை மறவாதவனாக அதை உறுதியாய் பற்றி கொண்டவனாய் இருந்தபடியினாலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தாராம். அவன் அடிமையாக இருந்த போதும் சரி, அவன் குழியில் இருந்த போதும் சரி, அவன் சிறைசாலையில் இருந்த போதும் சரி, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் ஒரு சின்னவன், ஒரு அற்பமானவன், ஒரு அடிமை, ஒரு கைதி. ஆனாலும் தேவன், பாராளும் தேவன், உலகத்தில் இருக்கிற பெரியவரான அந்த தேவன், அந்த ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமை மிக்க தேவன் யோசேப்போடு இருந்தார். காலம் வந்தது, ஏற்ற சமயம் வந்தது. அவர் இதோ எகிப்து முழுவதையும் இதோ யோசேப்பை அதிகாரியாய் மாற்றி எல்லோருக்கும் உணவு தரும் ஜீவ ரட்சணை செய்பவனாக யோசேப்பை கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இன்றைக்கு ஒன்றுமில்லாதிருக்கிறாயா? உங்கள் குடும்பத்தாலே ஒதுக்கப்பட்டு இருக்கிறீர்களா? இந்த சமுதாயத்தினாலே ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது நீங்கள் தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீங்க. வெறுமையாக இருக்கிறீங்களா? உங்களை குற்றம் சுமத்துகிறார்களா? நீங்கள் உண்மையாக இருந்தும் உங்கள் மேல் குற்றம் சுமத்துகிறார்களா?
நீங்கள் பாவம் செய்யாதிருந்த போதும் தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள். இதுதான் உங்களுக்கு அனுகிரக காலம், இதுதான் உங்களுக்கு ரட்சணிய நாள், இதுதான் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற அருமையான ஒரு சந்தர்ப்பமும் ஆசீர்வாதம். தேவன் உங்களை உயர்த்தக்கூடிய ஒரு நாள் வந்துவிட்டது. நீங்கள் சிறியவர்களாய் இருந்தாலும் உங்களை பெரியவர்களாக ஆளுகை செய்கிறவர்களாய் தேவன் மாற்றுவார். அதிகாரம் படைத்தவராய் உங்களை மாற்றுவார். விசுவாசியுங்கள், நம்புங்கள், இயேசுவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடினாலே அவனை பூரண சமான் காத்துக்கொள்வர் என்று நாம் எஸ்ஐயா 26:3 வாசிக்கிறது போல அவரிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், அதிகாரத்தை கொடுப்பார், ஆளுகையை கொடுப்பார், மேன்மையை கொடுப்பார். உங்கள் மூலமா அநேகருக்கு ஜீவரட்சணை செய்வார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கோலும் கையுமாக யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து வனாந்திரத்தின் வழியாய் அவன் கடந்து போகிறான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தரிசனம் தருகிறார். யாக்கோபுக்கு, நீ படுத்திருக்கும் இந்த பூமியை நான் உனக்கும் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இதோ யாக்கோபு தேவனோடு கூட ஒரு பொருத்தனை செய்கிறான். நான் உனக்கு தசம்பாகமெல்லாம் நான் செலுத்துவேன். ஆண்டவரே, என்னை கூட இருந்து என்னை வழிநடத்து. நீ சொன்ன வார்த்தை நீ நிறைவேறும், நான் உன்னை கைவிட மாட்டேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா, நீ என்னை வழிநடத்துங்கன்னு சொல்லி ஆண்டவர் மேலே நம்பிக்கையாய் போனான். வெறுமையாக இருந்தான், ஒன்றுமில்லாத இருந்தான். வேதம் சொல்லுகிறது அவன் கோலும் தடியாய் கடந்து போனானாம். திரும்பி வரும்போது 2 பெரிய பரிவாரங்களாலே வந்தானாம். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார், இரட்டிப்பான நன்மைகளை தருவார். இன்றைக்கு ஒன்றுமே இல்லையா? கோலும் தடியுமாய் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு தரிசனத்தை தருகிறவர் மாத்திரமல்ல, உங்களுக்கு நீங்கள் நம்பாத, நீங்கள் விசுவாசிக்காத, நீங்கள் காணாத, நீங்கள் ஏற்காத, இன்னும் ஒன்று அறியாத அவைகளெல்லாம் தேவன் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தினவை நம் கண்கள் காணவும் இல்லை, நம் செவி அதை கேட்கவும் இல்லை. ஆனால் தேவனும் நமக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கார். அதை நமக்கு ஏற்ற வேலையில் தருவார். விசுவாசமாக இருங்க. இன்னைக்கு பயத்தோடு கூட இருக்கிறீங்களா? வனாந்தர வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? நித்திரை இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை தான் தெரிந்து கொண்டார். உங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனோடு கூட போராடினவன் யாக்கோபு, என்னை ஆசீர்வதித்தாலே வரையே உன்னை போக விடேன் என்று சொன்னபோது கர்த்தர் உன் பெயர் என்ன என்று சொல்லுகிறார்? அவன் யாக்கோபு என்று சொல்லுகிறான். யாக்கோபு என்றால் எத்தன், இனிமேல் நீ இஸ்ரவேல் தேவ பிரபு என்று அழைக்கப்படுவாய் என்று அவனுக்கு பெயர் அளிக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உன் பெயரை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யெப்தா என்ற ஒரு மனிதனை குறித்து நியாயாதிபதி புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். அவன் ஒரு வேசியின் மகன் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கர்த்தரிடத்தில் நம்பிக்கை உள்ளவனாய் இருக்கிறான், விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறான், கர்த்தருக்கு காத்திருக்கிறான். தனக்கு ஒரு நாள் வரும், தனக்கு ஒரு காலம் வரும், அப்போது என் வாழ்க்கை மாறும் என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறான். ஒரு நாள் இதோ இஸ்ரவேலெல்லாம் அவனை தேடி சென்று அவனை நியாயாதிபதியாக மாற்றுகிறார்கள். இன்று உங்கள் மீது உங்களுடைய குலத்தை குறித்து, உங்கள் பிறப்பை குறித்து, உங்கள் வாழ்க்கை குறித்து எல்லாம் இழிவாக பேசலாம். ஒரு நாள் நீங்கள் பாவியாய் இருந்திருக்கலாம், குடிகாரனாய் இருந்திருக்கலாம், அல்லது நீங்கள் சமூகத்தினாலே விரோதிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது தாய் தகப்பனாலே கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம், அல்லது முன்னோர்களின் பாவங்களை சுமந்து கொண்டவர்களாக இருக்கலாம். ஆகினால் இந்த உலகம் உன்னை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் அதே உலகம் உன் மீது இருக்கிற அபிஷேகத்தை பார்த்து உன்னை அழைத்து தன் தலைவனாக உன்னை மாற்றுவார்கள். அல்லேலூயா. இது நடக்கும். ஏற்ற வேளையில் சின்னவன் 1000மும் சிறியவன் பலத்த ஜாதியமாய் மாற்றக்கூடிய வல்லமை நம் தேவனிடத்தில் இருக்கிறது. விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா கோத்திரத்திலையும் சின்ன கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். அந்த பென்யமீன் கோத்திரத்தில் பிறந்தவன் தான் இந்த சவுல். ஹல்லேலூயா.
ஆனால் அந்த சவுலை தான் இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லும் போது தேவன் அதோ கழுதையை தேடி வந்த அந்த சவுலை இஸ்ரவேலருக்கு ராஜாவாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் குடும்பம் சின்னதாக இருக்கலாம், உங்கள் பிஸ்னஸ் சின்னதாக இருக்கலாம், அல்லது உங்களை வாழ்க்கையில் கொஞ்சம் மனம்தான் இருக்கலாம், அல்லது உங்களை இழந்ததை தேடிக்கொண்டு இருக்கலாம், இருந்ததும் காணாமல் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை சூஸ் பண்ணியிருக்கிறாரு, உங்களை ராஜாவாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. ஆளுகையை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்க விரும்புகிறாரு, சிறந்த பதவியை உனக்கு கொடுக்க விரும்புகிறாரு, உன்னை ஒரு தலைவனாக மாற்ற விரும்புகிறாரு, உன்னை நம்பி ஜனங்களை கொடுக்க விரும்புகிறாரு. என் ஜனங்களை நீ ஆளுகை செய்வனாக உன்னை மாற்றப் போகிறேன் என்று சொல்லுகிறாரு. உன் குடும்பம் சின்னதாக இருக்கட்டும், உன்னுடைய சபை சின்னதாக இருக்கட்டும், நீ ஒரு சின்ன ஊழியக்காரன் என்று அழைக்கப்படலாம், ஒரே ஒரு கொஞ்சம் தாளந்து மாத்திரமே இருக்கலாம். ஐயா பயப்படாதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க, நீங்க தான் ஆளுகைக்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உன்னை ஊழியக்காரனாய் தெரிந்து கொண்டிருக்கலாம், அல்லது ஆளுகை செய்வதற்காக ஒரு பெரிய அதிகாரியாய் தெரிந்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு ஆண்டவர் உன்னை சிறியவனாய் இருக்கிற உன்னை இதோ பிரசித்தப்பட்டவனாக, அதிகாரம் படைத்தவனாக, வல்லமை நிறைந்தவனாக, கனத்துக்குரியவனாக உன்னை மாற்ற விரும்புகிறார். நீ கொஞ்சத்திலே நீ உண்மையாய் இருந்தால் அநேகத்தின் மீது தேவன் அதிபதியாய் வைப்பார். அல்லேலூயா. ஆடுகளுக்கு பின்னாடி இருந்த அந்த தாவீது, அவன் சகோதரர்கள் எல்லாம் அவனை என்ன செய்தார்கள்? ஆடு மேய்க்க விட்டு விட்டார்கள். அவர் சகோதரர்கள் எல்லாம் இதோ சேனைகளிலே வேலை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் இவனோ சிறிய வாலிபனாய் இருந்தான், இவனை ஆடு மேய்க்க வைத்து விட்டு விட்டார்கள். ஆனாலோ தாவீதோ ஆடுகளுக்கு பின்னாடி இருந்தான். ஆனால் கர்த்தரை துதித்து மகிழ்ந்தான், கர்த்தரை பாடி மகிழ்ந்தான், கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவனாக இருந்தான், கர்த்தருக்காக வைராகியமாக இருந்தான், இஸ்ரவேல் இராணுவத்தை ரொம்ப நல்ல சிநேகித்தான். ஆகினால்தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தாரு. அந்த ஆடுகளுக்கு பின்னாடி இருந்த அந்த தாவீதோடு கூட இருந்தாரு. அந்த தாவீதை கொண்டு அந்த பெலிஸ்தீன் ஆகிய அந்த ராட்சதனை, கோலியாத்தை தாவீதின் கரத்தில் ஒப்பு கொடுத்தாரு. அவனை தாவீது கொன்று போட்டான். இஸ்ரவேல் பெண்கள் எல்லாம் பாடுகிறார்கள், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டதோ 10000 என்று சொல்லி. ஆம், ஆடுகளுக்கு பின்னாடி இருந்த அந்த தாவீதை சமஸ்த இஸ்ரவேலின் மீது அவரை ராஜாவாய் வைத்தார். காரணம் என்ன தெரியுங்களா? அந்த தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போது என் நாவில் இருக்கு என்று முழங்கினவன் தான் இந்த தாவீது. ஹல்லேலூயா. ஆகினாலே கர்த்தரை உயர்த்த நீங்களும் கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருங்க, கர்த்தரை துதிங்க, ஆராதிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்தில் வைராகியமுடையவர்களாக இருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்களையும் உயர்த்துவார். சின்னவன், ஹல்லேலூயா, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாய் மாறுவான். கர்த்தர் இதை ஏற்ற காலத்தை தீவிரமாய் நடத்துவார். கடைசியில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். அனாதியான எஸ்தர் ராஜாத்திய ஒரு நாள் அகஸ்வரு வீரர்கள், அவனுடைய சேனையில் அந்த வீரர்கள் வந்து சிறைபிடித்து போய்விடுகிறார்கள். எத்தனையோ பெண்களை சிறைப்பிடிக்கிறாங்க. ஆனால் அந்த எஸ்தர் மட்டும் ராஜாத்தியாய் மாறும் ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. 127 தேசத்துக்கு, இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் என்ன ஆளுகை செய்யும்படியாக தெரிந்து கொண்டார் எஸ்தர் ராஜாத்திய. அவள் ஒரு அனாதையான ஒரு ஸ்திரீ தான், ஆனாலும் கர்த்தர் அவளை உயர்த்தினார் ராஜாத்தியாக. அதுக்கு ஒரு காரணம் என்றது, யூதர்களை காப்பாற்றும்படியாக, அவள் மூலமாக அவர்களை ரட்சிக்கும்படியாக தேவன் திட்டம் வைத்திருந்தாள். அவளும் கூட தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து 3 நாள் புசியாமல் குடியாமல் உபவாசித்து ஜெபம் பண்ணினாள். பெரிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கொடிய ஆமான் அவன் விழுந்து போனான், சத்துரு விழுந்து போனான். ஹல்லேலூயா. யூதர்கள் வெற்றி பெற்றார்கள், தேவ ஜனங்கள் வெற்றி பெற்றார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக எத்தனை சட்டங்கள் வரட்டும், உங்களை விரோதிக்கிறவர் பல பேர் எழும்பற்றும்,
ஆனாலும் கூட கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருங்க. இன்றைக்கி நீங்கள் அனாதியாக இருக்கலாம், அற்பமாக இருக்கலாம், கைவிடப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். எவர்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறாரோ அவர் நீதிமான் ஆக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்திருக்கிறார். ஆக்கினாலே அந்த எஸ்தரை அவர் மறக்கவே இல்லை. எஸ்தரை ராஜாத்தியாய் மாற்றினார். உன்னையும் கூட மகனே மகளே, நீ அனாதியாக இருக்கிறேன் என்று நீ நினைக்காதே. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்குள்ளாய் இருக்கிறபடியினாலும், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியினாலும், கிறிஸ்து உனக்குள் வாசம் செய்கிறபடியினாலும் கர்த்தர் தம்முடைய திட்டத்தின்படியாய் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உன்னை பெரியவனாக்குவார். இதுதான் தெய்வ சித்தம். ஹல்லேலூயா. ஆக நான் வேதத்தில் வாசிக்கிறோம், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அருமையான தேவ பிள்ளைகளை, விசுவாசமாக நம்பிக்கையாக இருங்க. அற்பமாக இருக்கிறனோ, சின்னவனாக இருக்கிறனோ, ஒதுக்கப்பட்டு இருக்கிறனோ, ஐயோ ஐயோ என்கிட்ட பணம் இல்லையே, ஏழையாக இருக்கிறேனே, அழகில்லையே, ஞானம் இல்லையே, என்கிட்ட படிப்பில்லையே, நான் பலவீனமாக இருக்கிறேனே, என் தாய் தகப்பன் என்னை கைவிட்டார்களே, என் சகோதரர்கள் என்னை கைவிட்டார்களே, இந்த உலகம் என்னை மறந்து போய்விட்டதே, எல்லாத்தையும் நீங்கள் நினச்சி கவலைப்பட்டு துக்கப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் மேல் கிருபையாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை பெரியவனாய் மாற்றுவார். சின்னவனாக இருந்தாலும் பெரியவனாய் மாற்றக்கூடிய வல்லமை, அதிகாரம் படைத்தவர் தான் நம் தேவன். அவருடைய கிருபை என்றும் மாறாது. அவர் இரக்கம் என்றும் மாறாது. மனதுருக்கம் என்றும் மாறாது. அவர் உன்னை தான் நோக்கி பார்க்கிறார், உன்னை தான் அழைக்கிறார், உன்னை தான் பெரியவனாக்க மாற்றுகிறார். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ எவரிபடி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதி. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்பின் ஐக்கியம் சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ எவரிபடி.